இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம். இன்றைய விடயம் என்றால் குறிப்பாக இன்றைக்கு மகா சிவராத்திரி பெரும் சிவனிரவு விரதமாக இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் இந்த சிவராத்திரி விரதத்தில் குறிப்பாக இந்த சிவனை நோக்கி தங்களுடைய நேர்த்திக்கடன் வழிபாடுகளை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த சக்திக்கு 9 தினங்கள், சிவனுக்கு ஒரு தினம் ஒரு ராத்திரி என்பது போல நவராத்திரி தினங்களிலே சக்தியை நோக்கி வழிபடுவோம். அதே போல சிவராத்திரி சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி தினத்தில் வரக்கூடிய பெரும் விரதமாகவும் இது இருக்கிறது. சிவராத்திரி தொடர்பாக பல்வேறு புராண இதிகாச கதைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடி அவர்களுக்கு அருள்பாலித்த நாளாக இருக்கட்டும். அதே போல தேவர்களை காக்கும் நோக்கிலே சிவபெருமான் பாற்கடலை கடைந்து நஞ்சுண்ட கதையாக இருக்கட்டும். அதே போல சிவன் பார்வதி திருமண நாளாக இருக்கிறது. அதே போல சிவனுடைய தாண்டவம் ருத்ர தாண்டவம் நடனம் நிகழ்பெற்ற நாளாகவும் இந்த நாள் என்றும் புராண இதிகாச கதைகள் பல்வேறு கூறுகின்றன. அதே போல இந்த சிவராத்திரி விரதம் என்பது என்னுடைய முத்திக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இறைவனுடைய பாதங்களை சென்றடைவதற்கான நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளிலே சிவனை நோக்கி வழிபடுவார்கள். குறிப்பாக சிவராத்திரி தினத்திலே முதல் நாளிலேயே அந்த மாமிசங்கள் எல்லாவற்றையுமே தவிர்த்து விரதத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். சிவராத்திரி நாளில் அதிகாலையிலே விரதத்தை ஆரம்பித்து அந்த இரவு முழுக்க அந்த 4 ஜாம பூஜைகளில் ஈடுபட்டு அடுத்த நாள் காலை பாரணை உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்வார். நாள் இரவு முழுக்க சிவனை வழிபட்டு நித்திரை கொள்ளாமல் கண்பிடித்திருக்கிறது. அடுத்த நாள் மாலை சூரியன் அஸ்தமிக்கும் வரை நித்திரை கொள்ளாமல் அடுத்த நாள் மாலை சூரியன் அஸ்தமித்த பிறகுதான் நித்திரை கொள்வார்கள். அப்படி இரவு பூராகம் சிவனுடைய நாமங்களை கூறி பாராயணம் செய்து அந்த பாடல்களை பாடி ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு 4 ஜாம பூஜைகளுக்கும் தேவையான பூசை பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஜாம பூசைகளுக்கும் ஒவ்வொரு பூசை பொருட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பால் தயிர் என்று அதே போல இலை வகைகள், பூ வகைகள், மாலைகள் எல்லாம் கட்டி கொடுத்தும் இந்த இறைவனை சிவனை பாடி பணிந்து வணங்கி கொடுப்பார். அதே போல இந்த சிவராத்திரி நாட்களிலே கலை நிகழ்வுகள் எல்லா ஆலயங்கள் தோறும் நடைபெறும். இந்த பக்தர்களை அந்த சிவராத்திரியோடு பின்னி பிணைத்து வைத்திருப்பார். ஒரு பக்கம் ஆன்மீக ரீதியாக, இன்னொரு பக்கம் தமிழர்களுடைய பண்பாடு கலை நிகழ்ச்சிகள், உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவித்து பல்வேறு விடயங்கள் நடைபெறும். சில இடங்களிலே பட்டிமன்றம் நடைபெறும், கதா பிரசங்கங்கள் நடைபெறும், பிரசங்கங்கள் நடைபெறும். அதே போல அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அதே போல இந்த இசை நிகழ்ச்சிகள் அல்லது எங்களுடைய பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள், தவில் கச்சேரிகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெறும். ஒரு பக்கம் வில்லுப்பாட்டு என்று இப்படி இந்த உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் இறைவனிடத்தை தம்மை ஈர்த்து இறைவனிடையே நோக்கி வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள். அதை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈஸ்வரங்களிலுமே இந்த சிவராத்திரி விரதம் மிக பெரும் விழாவாக கொண்டாடப்படும். குறிப்பாக வடக்கிலே திருக்கேதீஸ்வரத்திலே சிவபெருமான் பாலாவி தீர்த்தத்திலே இருந்து சொம்பிலியை தண்ணி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கும் அந்த தண்ணியை ஊற்றி அச்சித்து வழிபடக்கூடிய வழிமுறை காணப்படுது. அதை தாண்டி கீரிமலை நகுலேஸ்வரத்திலே சிவராத்திரி விரதம் பெரும் அளவே நடைபெறும். சிவராத்திரி தினத்தன்று தேர் உற்சவமும் நடைபெறும். அதே போல திருவோணமலை திருக்கோணேஸ்வரமாக இருக்கட்டும், இப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈஸ்வரங்களிலுமே இந்த சிவராத்திரி விரதம் பெரிய அளவிலே கொண்டாடப்படும். முன்னேஸ்வரமாக இருக்கட்டும், சந்திரதேஸ்வரமாக இருக்கட்டும், இலங்கை ஒரு சிவபூமி, ராவணன் ஒரு சிவபக்தர். எனவே சிவராத்திரி என்பது சிவனுக்குரிய ராத்திரி. ஈழத்திற்கு ஈழம் என்பதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் தங்களுடைய முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி வழிபடும் நாளாகவும் இருக்கு. தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கும் உறைவா போட்டி என்று கூறுவார்கள். தென்னாட்டிலே இருக்கக்கூடிய சைவர்கள் தமிழர்களுக்கு சிவன் முழு முதற் கடவுளாக இறைவனாக இருக்கிறார். அதே போல எந்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் தங்களுடைய பிரதேசங்கள் கூடிய அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் தெய்வங்கள் சிவனை போன்ற உயர் தெய்வங்களாக இருப்பார். எனவே இந்த நாளிலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த பசுவிற்கும் பன்றிக்கும் பாவைக்கும் உயிர் கொடுத்த சிவன் அல்லது பன்றிக்கும் பாவையும் காப்பாற்றிய சிவன் ஈழத்தமிழர்களுடைய வாழ்விலும் இந்த சிவராத்திரியோடு ஒரு விடியலை கொண்டு வரட்டும் என்று சிவனை நோக்கி நாங்கள் வேண்டி பணிந்து பாடும் நாளாக இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்போம். கட்டாயமாக ஹரிஹரன் சிவராத்திரியினுடைய ஒரு சிறப்புகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார். இந்துக்கள் சைவர்களுடைய முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி, அதுதான் சிவராத்திரி. சக்திக்கு 9 ராத்திரி நவராத்திரி, சிவருக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்கின்றவாறாக இந்த சிவராத்திரி விரதத்தினுடைய சிறப்புகள் பலவற்றையுமே சொல்லியிருந்தார். எங்களுடைய பிறவி பலன், நாங்கள் ஒவ்வொரு ராத்திரியும் வேண்டி கடவுளை நினைத்து வேண்டி வழங்குகின்ற அத்தனை எங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே இந்த சிவராத்திரி ஒரு ராத்திரி விரதம் இருந்து அனுஷ்டிப்பதன் மூலம் அத்தனை பலன்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் நிறைந்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது. எனவே இந்த காலை வேளையிலே பலரும் கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு சென்றிருப்பார்கள். காலை வேளையை தாண்டி இன்றைய நாள் இரவு முழுவதும் கண் விழித்து நாளைய நாளிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் தான் நாங்கள் நித்திரை கொள்வோம். சில பேர்
அவருடைய உடல்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த விரதத்தை மாற்றியமைத்துக் கொள்வார்கள். என்னதான் இருந்தாலும் இன்று இரவு முழுவதுமாக கண் விழித்து அந்த சிவனுடைய இந்த 4 ஜாம பூஜைகளையுமே நீங்கள் பார்த்து வழிபாடு செய்கின்ற பொழுது வந்து உங்களுடைய பிறவி பயனை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விரதம் தொடர்பாக பல விடயங்கள் இருந்தாலுமே வந்து பல உடலியல் சார்ந்த நன்மைகளுமே வந்து இன்றைய நாளில் இந்த விரதத்தை நித்திரை முழித்து இந்த விரதத்தை நாங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக உடலியல் சார்ந்தும் பல்வேறான நன்மைகள் காணப்படுகின்றது. எனவே வந்து நீங்கள் எல்லோருமே வந்து இயலுமானவர்கள் ஒவ்வொரு ராத்திரியும் வந்து இறைவனை நினைத்து வழிபடுவதற்கு பதிலாக இன்றொரு நாள் இறைவனை நினைத்து வழிபட்டால் வந்து நல்லதே நடக்கும். நன்மையான ஒரு நாளில் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வந்து இன்றைய நாளிலும் இந்த ஓம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த கோயில்களுக்கு நேரடியாக சென்று வழிபட முடியாதவர்கள் வந்து ஓம் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்து கொண்டு இன்றைய நாளிலும் வந்து நீங்கள் உங்களுடைய சிவராத்திரி விரதத்தினுடைய மகிமைகள் அல்லது போனால் சிவராத்திரி விரதத்தையும் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈச்சரங்களில் நடைபெறக்கூடிய இந்த சிவராத்திரி தின வழிபாடுகள் ஒவ்வொரு ஆலயங்கள் 5 ஆலயங்களின் ஊடாக நடைபெறக்கூடிய இந்த சிவராத்திரி தின வழிபாடுகள் வந்து ஓம் தொலைக்காட்சியின் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பாகும். எனவே வந்து நீங்கள் ஆலயங்களுக்கு நேரில் சென்று தரிசிக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் வந்து ஓம் தொலைக்காட்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு அந்த 5 ஈச்சரங்களிலும் நடைபெறக்கூடிய சிவனுக்குரிய அந்த யாகா பூஜைகளை நீங்களும் பார்த்து வழிபடலாம். எனவே தொடர்ச்சியாக நீங்கள் ஓம் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். இது வந்து நாங்கள் சொல்லலாம், இது ஒரு காதல் மாதம், காதலுக்குரிய மாதமாக இருந்தாலுமே வந்து ஹரிஹரன் சொன்னதை போல வந்து இந்த சிவராத்திரி தொடர்பாக பல புராண இதிகாச கதைகள் இருந்தாலும் வந்து சிவன் பார்வதியினுடைய திருமண நாளாகவும் வந்து இன்றைய நாள் வந்து பார்க்கப்படுகின்றது. அதுவுமே வந்து இளையோர்களிடத்தில் பல காலமாக வந்து இந்த சைவம் பக்தி ஆன்மீகம் என்று தெரிந்தவர்கள் வந்து இவ்வாறான இந்த கருத்துக்களினூடாக இளையோர்களுமே வந்து கவரப்படுகிறார்கள். எனவே வந்து இந்த சைவம் பக்தி ஆன்மீகம் இது எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு விடயம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளிற்குரிய விரதத்தை அனுஷ்டித்து எல்லோரும் பல நன்மைகளையும் வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் இந்த தலைப்புடன் வந்து இணைந்திருந்தோம். தொடர்ச்சியாக நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. தொடர்ந்து எங்களுடைய டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள், நான் என்றும் ரோஹிணி இறந்தவ செல்வம் மற்றும் நான் என்றும்